Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை ஹீரோ அகாடமியா சீசன் 7 எபிசோட் 1. ஓபன் பண்ணா நம்ம இசுக்கு மிடோரியாவை காட்டுறாங்க. அவன் இப்ப யூஎஸ் ஸ்கூல்ல தான் இருக்கான். பையன் துணியெல்லாம் துவைச்சு எத்தனை நாள் வச்சோ தெரியல. துணியை தான் காயப்போட வெளியே வந்திருப்பான். அந்த டைமுங்கும் போது பழைய விஷயத்தெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்ப்பான். அட அந்த ஆல்ஃபார் ஒன் வில்லன் டொமுரா ஷிகாரக்கின்னு எல்லாருமே நம்ம இசுக்கு மிடோரியாவை தான் தேடிட்டு இருக்கானுங்க. அதனால மக்கள்லாம் போன எபிசோட்ல நம்ம இசுக்கு மிடோரியாவை ஸ்கூல்ல சேர்த்திக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவனால அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு பயம். ஆனா நம்ம உராரக்கா விடலையே, அவனும் சின்ன பையன் நம்மள ஒருத்தன்னு சொல்லி அப்படியே பயங்கரமா ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுப்பா. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு அவங்களே தப்பா உணர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மரணத்தனமான ஸ்பீச். அந்த டைம் நம்ம இசுக்கு எல்லாம் பயங்கரமா கதறி கதறி அழுதுருப்பான். சோ அப்படி இப்படின்னு இப்ப ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அந்த டைம் அவனுக்கு இன்னும் பழைய நினைவுகள் எல்லாமே ஒன்னொன்னா வரும். ஹாஸ்பிட்டல்ல கிராண்ட் டோரினோவை அவன் கடைசியா பார்க்கும்போது அவர் அவனோட துணி அவனுக்கு கொடுத்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது டொமுரா ஷிகாரக்கியோட உயிரை எடுத்தாதான் இந்த பஞ்சாயத்தை ஸ்டாப் பண்ண முடியுங்கிறது மத்தவங்களோட அபிப்பிராயம். ஆனா நம்ம இசுக்கு தெரியும் அவன் சின்ன வயசுல ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்கான்னு. அதனாலதான் இப்படி மாறி இருக்கான். அந்த கஷ்டத்தை சரி பண்ணி நாங்க கூட இருக்கோன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும், அவன் நார்மல் ஆயிடுவான்னு இசுக்குவோட ஒரு எண்ணம். ஆனா அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு அவன் பேச விடுவானா என்ன? ஃபைனல் ஃபைட் வரப்போது, என்ன ஆக போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வருவான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்தவன ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்ப என்ன ஒரு பிரச்சனைனாலும் சரி, இப்ப அவனுக்கு சப்போர்ட்டுக்கு உசுர கொடுக்க அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க ரெடியா இருக்காங்க. அவனுக்குமே இதை நினைக்கும் போது சந்தோஷம் தான். என்ன எவனும் செத்துக்கிட்டு தொலைஞ்சிடக்கூடாது. சரி, இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி அமெரிக்கால இருக்க பிரைட்மேன் ஏர்ஃபோர்ஸ்ங்கிற ஒரு பேஸ காட்டுறாங்க. அங்க ஜெட் எல்லாம் வழக்கம் போல வந்து இறங்கிட்டே இருக்குன்னு வைங்க. அது எல்லாமே ஃபைட்டர் ஜெட்டுங்க. அப்ப அந்த பேஸ்ல இருக்க ஹீரோஸ் டோக்கியோல என்ன நடந்துட்டு இருக்குன்னு டிவில நியூஸ் பாப்பானுங்க. அங்க பாத்தீங்கன்னா வில்லனுங்க ஜெயில இருந்து தப்பிச்சதுனால அவங்களோட அட்டுவலியும் தாறுமாறா போயிட்டு இருக்குது. சொல்ல போனா சிட்டியே கந்தலாய் போய் கிடக்குதாமா. இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் காரணம் பேரநார்மல் லிபரேஷன் ஃப்ரண்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன். அண்ட் மெயின் வில்லனுங்க டொமுரா ஷிகாரக்கி ஆல்ஃபார் ஒன் ரொம்பவும் நோட்டோரியஸான வில்லனா இருக்கானுங்க. அப்படி இப்படின்னு ஏ டு Z அவங்களால என்னென்னலாம் பஞ்சாயத்து நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லுவானுங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கிரிமினல்ஸ் எல்லாருமே ஊருக்குள்ள பூந்து வேற லெவல்ல டேமேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாராலுமே அவங்கள தடுக்க முடியல. லோக்கல் ஹீரோஸும் போலீஸும் ஒன்னா சேர்ந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா தப்பிச்சவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அதனாலேயே எதுவும் பண்ண முடியல. சோ ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் மத்த கண்ட்ரீஸ்ல இருக்க ஹீரோஸ் எல்லாத்தையுமே ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ரிப்போர்ட்டரை வந்து லாக் பண்ணி, என்னடா இன்ன இவ்வளவு சின்சியரா இங்க கலவரம் பண்ணிட்டு இருக்கோம், அங்க யாருகிட்ட தனியா பேசிட்டு இருக்க தற்கூரின்னு ரிப்போர்ட்டரே ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதுலயே தெரியுது கண்ட்ரியோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு. இத பார்த்துட்டு பொங்கி எழுவானுங்களா? பொங்கி எழுந்து என்ன பண்றது? ஆர்டர் ஏதாச்சும் வந்தாதான் இவனுக்கு கிளம்ப முடியும். அப்படி போய் ஹெல்ப் பண்ணுன்னு எந்த ஒரு ஆர்டரும் வரல. இப்போ ஜப்பான்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதே மாதிரி வேர்ல்டு வைடு வில்லன்ஸ்கள் எல்லாம் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணலாம்னு பேசும்போது அங்க இருக்க சில பேருக்கு ஆல்ரெடி அவங்க ஊர்ல இருக்க பஞ்சாயத்தை பார்க்கவே டைம் இல்ல. இதுல ஜப்பானுக்கு போய் எங்க ஹெல்ப் பண்றது? ஒயிட் ஹவுஸ் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க மட்டும் ஓகே சொன்னாங்கன்னா 2 மணி நேரம் தான். இங்க இருக்க ஹீரோஸ் எல்லாம் ஜப்பானுக்கு பறந்து போய் அங்க இருக்க வில்லனுக்கு எல்லாத்தையும் துவச்சு நிலைமைய பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவானுங்க. ஆனா ஆர்டர்ஸ் வழியேன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்கும் போதான் அங்க ஸ்டார் அண்ட் ஸ்டைப் வருவாங்க. இவங்களை நம்ம ஸ்டார்னு கூப்பிடலாம். இவங்க தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவோட நம்பர் 1 சூப்பர் ஹீரோ. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஜப்பான்ல நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு ஆர்டர் வந்தா என்ன வராட்டி என்னன்னு கிளம்பிடுவாங்க. இப்ப ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா இவ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனா இவளை ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டது ஆல்மைட். எப்படி வராம இருப்பா? அவரு தான் இவளுக்கு ரோல் மாடலே. அதனால தட்டி தூக்கிய தீர்வுன்னு வெறிகொண்டு போவாங்க. அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல இருக்க ஒரு குகை ஒண்ணு காட்டுறாங்க. அங்கதான் அந்த ஆல்ஃபார் ஒன்னு இருக்கான். ஆக்சுவலா இவங்களை யாரும் டார்கெட் பண்ண கூடாதுன்னு தான் டைவர்ட் பண்றதுக்காக மத்தவனுக்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளப்பி விட்டது. சோ இவங்களை யாராலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. எப்படியோ ஹைட் அண்ட் சீக் விளையாண்டு அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சாச்சு. இப்போதைக்கு ஆல்ஃபார் ஒன்னோட கோல் என்னன்னா அந்த 1 ஆல எடுத்தாகணும். ஆனா ஃபுல் டேர்ம் கோல் என்னன்னா அது இல்ல. இப்ப ஆல்மைட் என்ன பண்ணிருக்காரு, ஜப்பான்ல கிரைம் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே துவச்சு மொத்தமா அடக்கி வச்சிட்டாரு. ஆனா உலகம் ஃபுல்லா இவனுக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் இருக்கானுங்க. அவனுங்களுமே கொதிச்செழுந்து கிரைம் பண்ண ஆரம்பிப்பானுங்க. அதுக்கப்புறம் இந்த மொத்த உலகமுமே இவன் கண்ட்ரோலுக்கு போயிடும். ஆனா அந்த ஸ்டார் விட மாட்டாளே. இவங்களுக்கு இருக்கிற மெயின் பஞ்சாயத்தே அவதான். அவ ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, இருக்கிறதுலயே பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான உமனு. அவ தான் எல்லா ஹீரோஸுக்குமே சுப்ரீம். கண்டிப்பா இவங்கள தடுக்கணும்னா நெக்ஸ்ட் அவ தான் வருவா. அப்படின்னா இவன் இசுக்கு மிடோரியாவை ஒரு மனுஷனாவே மதிக்கல. சரி விடுங்க, அவளையாச்சும் மதிச்சானே. ஆனா அவகிட்ட இவனுக்கு பண்ற சில்லறத்தனம் எல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏகப்பட்ட டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி சண்டை போடுவா. அதனால ஆல்ஃபார் ஒன்னு ஆட்டைய போட்டதுக்கு அப்புறம் அவனோட அடுத்த கோலே ஸ்டார் கிட்ட இருக்க நியூ ஆர்டர்ங்கிற அந்த குவிக்ஸ் பவரை ஆட்டைய போடணும். அதுதான் அவனோட கோல். இப்போதைக்கு டைம் தான் மேட்ரு. சோ இந்த வேலை முடியற வரைக்கும் சேஃப்டியா இவனை பாத்துக்க வேண்டியது இவங்களோட வேலை. ஆல்ஃபார் ஒன்னு ஸ்பின்னரை ரொம்ப நம்புறான் போல. என்ன ஃபியூச்சர்ல வர போற சண்டைக்கு டொமுராவை அசிஸ்ட் பண்ற
பண்றதுக்காக இந்த ஸ்பின்னரை போக சொல்லுவான். ஏன்னா இவனையுமே ஒரு கூட்டம் ஃபாலோ பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப ஜப்பான்ல காட்டுறாங்க. அங்க அந்த லிபரேஷன் ஃப்ரண்டோட ஆளுங்க எல்லாம் இருப்பானுங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க லீடரான ரீடஸ்டோவை ஆல்ரெடி புடிச்சிட்டாங்க. அதனால இப்போதைக்கு இவங்க சேஃப்டியா இருக்கணும்னா லீக் ஆஃப் வில்லன்ஸ் கூட தான் சேர்ந்தாகணும். அதனால தான் ஸ்பின்னர் கூட வந்து சேர்ந்துக்குவானுங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் பின்னாடி ஏகப்பட்ட பேர் சேர்ந்துட்டாங்க. சோ இவங்களுமே சேர்ந்துலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவனுக்கு வந்து சேஃப்டி தான் இப்போதைக்கு முக்கியமே தவிர மத்தபடி எவனா இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்துக்குமே ரீடஸ்டோ தான் பெரிய ஃபியூச்சராவே இருந்தான். இனிமேட்டு அவங்களுக்கு அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல. இவங்க கூட ஜாயின் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உண்மையான லிபரேட்டர்ஸா இருப்பாங்க. அப்படின்னா என்ன, இப்போ லீக் ஆஃப் வில்லன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணா ஜீன்ஸ், ஹாக்ஸ், எண்டெவர் இவங்க 3 பேருமே ஸ்டாரை பார்க்க தான் போறாங்க. ஹாக்ஸ் எல்லாம் வந்த உடனே பிளான் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா உட்கார்ந்து உபசரிக்கலாம் இவங்களுக்கு டைம் இல்ல. ஸ்டாரை பத்தி ஆல்ரெடி இவங்களுக்குமே நிறைய மேட்டர் தெரியும் போல. அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவாங்க. அந்த டைமுங்கும் போது ஒரு எமர்ஜென்சி. இதுதான் கொலா மாசு. என்னன்னா ஸ்டார் வந்து சேர்றதுக்கு இன்னும் 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம டொமுரா ஷிகாரக்கி இருக்கான்ல, அவன் அவளை மீட் பண்ண போயிட்டான். ஊருக்குள்ள வரவிட மாட்டான் போலயே. நேருக்கு நேர் மீட் பண்ணிக்குவாங்க. ஸ்டார்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, என்ட்ரியே ஒரு வில்லனோட தானா, பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை பத்தி விசாரிப்பா. ஏன்னா அவன் யாரு என்னன்னு இவளுக்கு தெரியல. நீ தான் ஆல்பாரோனான்னு கேட்டா அவனாச்சு ஆமா இல்லன்னு ஏதாச்சும் சொல்லணும். நீ அப்படியா நினைக்கிற, அப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போங்கும் போதே அவன் நின்றுட்டு இருக்காளே ஜெட்டு, அதுல இருக்கவன் அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிருவான். ஒண்ணு இவன் எதை தொட்டாலும் அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ரெண்டாவது பையகிட்ட பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்குது. மெயினா ரீஜெனரேட்டிவ் பவர். அதோட விட்டா பரவாயில்லையே இஎம்பி அட்டாக்கையும் பண்ணுவான். இது தெரிஞ்சவனே இவ்வளவு நேரம் ஆட்டோ பைலட் மோட்ல இருந்த எல்லாருமே ஷாக் ஷீல்டு மோடுக்கு மாறிடுவாங்க. சோ அதனால இவங்க ஜெட்டை காப்பாத்திக்கலாம். சரி இப்ப சண்டை போடலாமா எஸ்கேப் ஆயிடலாமான்னு கேட்டா ஸ்டார் சண்டை போட்டே ஆகணும்னுவா. இதுக்கப்புறம் ஒரு யூனிட் ஆச்சு உயிரோட போவாங்களான்னு அவங்களுக்கே டவுட் ஆயிரும். சரி என்ன பண்றது, அவங்க ஹீரோ சண்டை போடணும்னு சொல்லிட்டா. அதனால டெல்டா ஃபார்மேஷன் சண்டை போறதுக்கு ரெடி ஆவாங்க. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா, இது டொமுரா ஷிகாரக்கியா மட்டும் இருந்தா பரவாயில்ல, அவனுக்குள்ள ஆல்பாரோனும் இருக்கான். அவனோட கோலே இவளை காலி பண்ணி இவளோட குவிக்ஸ் அவன் எடுத்துக்கணும். அதனால என்ன பண்ணுவான், அட்டாக் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ரேடியோ வேவ்ஸ், ஏர் கனானு பிளஸ் ஹெவி பேலோடு இப்படி 3 குவிக்ஸ் பவரை சேர்த்து வச்சு அட்டாக் பண்ணுவான். நல்ல வேலை எல்லாருமே ஸ்கேட்டர் ஆகி எஸ்கேப் ஆயிருவாங்க. அவனுக்கு நல்லாவே தெரியும் இவளோட குவிக்ஸ் பவர் எப்படின்னு. அதனால யார ஃபர்ஸ்ட் காலி பண்றான்னு பாத்துலான்னு அவளை வெறியேத்தி விடுவான். உடனே அவளோட குவிக்ஸ் பவரை யூஸ் பண்ணுவான். எப்படின்னா ஏர் அப்படியே தொட்டு அதுக்கு ஆர்டர் கொடுப்பான். இவ எதை தொட்டு ஆர்டர் கொடுத்தாலும் அந்த பொருள் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணும். எதுவா இருந்தாலும் சரி, மனுஷங்களை தொட்டாலும் அதான் நிலைமை. சோ இப்ப ஏரை தொட்டு அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பான். இவளுக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டருக்கு ஏரே இருக்க கூடாதுன்னு. சோ இதனால டொமுராவாலையும் மூச்சு விட முடியல. அவனை தூக்கிட்டு வந்தே நோமோ அதாலையும் எதுவும் பண்ண முடியல. சோ அப்படியே முடியாம கீழே விழுவான். உள்ள இருக்க ஆல்பாரோனுக்கு அப்படியே வெறியேறுது. அவனுக்கும் இந்த பவர் வேணும்னு. அவளுக்கு நல்லாவே தெரியும் இவ்வளவு தூரம் இவளை அட்டாக் பண்ண வந்திருக்கான்னா கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் இவன் காலியாக மாட்டான்னு. உடனே என்ன பண்ணுவாங்க, ரவுண்டு கட்டி லேசர் கன்னை வச்சு அவனை அட்டாக் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல, சோலி முடிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் மறுபடியும் 2 குவிக்ஸ் பவர் யூஸ் பண்ணுவான். ஒன்னு ரிஃப்ளெக்ட், இன்னொன்னு ஸ்கேட்டர். அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்க பண்ண அட்டாக்கையே அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவான். ஆனா நல்ல வேலை அவங்களுக்கு ஒன்னும் ஆகல. அதே நேரம் டொமுராக்கும் ஒன்னும் ஆகல. ஏன்னா அவனுக்கு தான் ரீஜெனரேட்டிவ் பவர் இருக்குது. சோ பட்ட காயம் உடனே சரியாயிருச்சு. சோ இதுதான் ஜப்பான் தோத்ததுக்கான ஒரு காரணம். இப்ப என்ன ஒரு மேட்டர்னா, டொமுரா லேசரை ரிஃப்ளெக்ட் பண்ணி விடும் போது அவன் அந்த லேசரை புடிச்சு அதுக்கு ஒரு நியூ ஆர்டர் கொடுத்ததுனால இப்ப டொமுராக்கு காத்து இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டு காத்த தூக்கிட்டால, அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிருச்சு. சோ அட் அ டைம்ல இவளால ஒரு ஆர்டர் தான் கொடுக்க முடியும் போல. இதுதான் அவ குவிக்ஸ் பவரோட ஒரு லிமிடேஷன். இது தெரிஞ்சுக்கிட்ட டொமுரா மறுபடியும் அவளை அட்டாக் பண்ண போவான். ஆனா அவளும் சும்மா இல்ல, பாஞ்சு வந்து ஒரே அடி திருச்சிருவான். அதுக்கப்புறம் தான் அவ பவரை பத்தி டீடைலா சொல்லுவாங்க. அவளால அட் அ டைம்ல 2 டார்கெட்டுக்கு தான் புது ரூல்ஸா போட முடியும். அதுல ஒரு ரூல் அவளுக்கு ஆல்ரெடி அவளே போட்டு வச்சிருக்கா. அதுதான் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த். ஏன்னா இவ ஒண்ணு ஆல்மைட் அளவுக்கு ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுவாங்க. என்னன்னா சின்ன வயசுல ஸ்டார் அவ ஃபேமிலி கூட சாண்டா மோனிகாங்கிற ஒரு இடத்துக்கு போயிருப்பா. அந்த டைம் ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் அவங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கும். அது கார் அட்டாக் பண்ண வரத பார்த்தோன்னா முடிவே பண்ணிட்டா அங்கேயே இவங்க எல்லாத்துக்கும் சங்குதான்னு. ஆனா அவளுக்கு அட்லீஸ்ட் அவ தங்கச்சியை வாச்சு காப்பாத்தணும். சோ அதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமேனு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹேல்மைட் இடையில பூந்து அவனை அடிச்சு திருக்க விட்டு அவங்கள காப்பாத்திருப்பான். அன்னைக்கே முடிவு பண்ணிட்டா அவர் தான் இவளோட மென்டாருன்னு. அவரை ரோல் மாடலா வச்சுதான் இப்படி ஒரு கெட்டப்பு. அவருக்கு தலையில 2 ஆண்டனா இருக்குமாமா. என்கிட்ட 8 ஆண்டனா இருக்குடான்னு சொல்லி அவனை ஜம்ப் பண்ணி ஒரே அமுக்குவா. டொமுராக்கு கடுப்பாயிரும். பின்ன எங்க போனாலும் எல்லாம் ஹேல்மைட்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா பச்சை பச்சையா திட்டுவானா, கொய்யால அவரு தான்டா சிம்பிள் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் வைப்பா. என்னன்னா அவன் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வரும்போது ஓங்கி ஒரு பஞ்ச் வைப்பால, அந்த டைம் அவன் பேரை சொல்லி அவனுக்கு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டா. இதை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னன்னா டொமுரா இப்ப 1 இன்ச் நவந்தாலும் அவனோட ஹார்ட் நின்னு போய் பையன் அங்கேயே செத்துருவான். ஆனா அங்கதான் ஒரு பெரிய சிக்கலே. ஏன்னா அவனோட கான்சியஸ்குள்ள இருக்கிறது டொமுராவும் இருக்கான். ஆனா கூட அந்த ஆல்பாரோனும் இருக்கான்ல, அவன் இவனோட பாடியை டேக் ஓவர் பண்ண பாத்துக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி 97 இருந்து 98% ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆல்பாரோன் இவனோட ஃபியூஷன் ஆகி ஒன்னு சேர்ந்துருவான். ஆனா அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதை சொல்லி கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் மூவ் பண்ணுவான். அவளுக்கு என்ன பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா டொமுரா ஷிகாரக்கின்னு சொல்லி தான் நியூ ஆர்டரை பாஸ் பண்ணா. இவன் மூவ் பண்றான்னா அப்ப இவன் டொமுரா ஷிகாரக்கி இல்லையா
இல்லையா? அப்ப இவன் யாரு என்னன்னு ஷாக்ல இருக்கும் போதே அவன் முடி அப்படியே பெரிய சைஸுக்கு வளர்ந்து பயங்கரமா மாறுவான். டொமுரா எப்ப பவர்ஃபுல்லா மாறுவான்னா அவனோட வெறுப்பு அவனுக்குள்ள எப்ப அதிகமாகுதோ அந்த டைம்ல தான் அவன் காண்டாயி பவருமே வெளியில பயங்கரமா வரும். சோ இப்ப டொமுராக்கு இந்த பஞ்சாயத்தெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அந்த விஷயத்தெல்லாம் வீம்புகனே அவனுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு அவனை நல்லா வெறியேத்தி விடுவான். அவ்வளவுதான் அவன் பாடியில இருந்து பவர் பயங்கரமா ரிலீஸ் ஆன உடனே அவங்கிட்ட இருந்து ஸ்டார் தள்ளி வந்துருவா. அவளுக்கு சுத்தமா புரியல என்ன நடக்குதுன்னு. ஆனா இப்ப அவனுக்கு இவளோட நியூ ஆர்டர் பவரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. என்னதான் ஸ்ட்ராங்கஸ்டான குவிக்ஸ் பவரா இருந்தாலும் அதுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்குது தானே. இவ தான் USA ஓட நம்பர் 1 ஹீரோ ஸ்டார் அண்ட் ஸ்டைப். இவளோட பவர் எப்படின்னா இவ எதை தொட்டு அதோட பேரை சொல்லி அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாளோ அந்த ஆர்டரை கொடுத்த உடனே அது அப்படியே நடக்கும். சொல்ல போனா இந்த குவிக்ஸ் பவர் மத்தவங்க எல்லாத்தையும் விட பயங்கர பவர்ஃபுல்லானது அண்ட் அன்பிரடிக்டபிள். பட் அவ கூட சண்டை போடும் போதே அவளோட பவர் லிமிடேஷன்ஸ் என்னன்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே இவனோட தலையை வெட்டிச்சு செதற வச்சிருப்பாளே. சோ இந்த மாதிரி அவளோட பவர்ஸோட லிமிடேஷன்ஸ் வெளியில தெரியக்கூடாதுன்னா அவங்க கவர்மெண்ட் இதை ரொம்ப சீக்கிரட்டாவும் ஸ்ட்ரிக்டாவும் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப சண்டை போடும் போதே அவனுக்கு முக்காவாசி தெரிஞ்சு போச்சே. இப்ப அவளுக்கு இருக்க பஞ்சாயத்துக்கு அவ எதையாச்சும் தொட்டு அதோட பேரை சொல்லி நியூ ஆர்டர் போட்டாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். போடாம பண்ணாலாம் வேலைக்கு ஆகாது. அதுக்காக கையை நீட்டிட்டு இருந்தா அவன் செத்துறணும், இந்த இவன் படுத்தணும், இவன் கவுந்தணும்னு சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. மனுஷங்களை தொட்டு கண்ட்ரோல் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்குது. ஆனா ஏதாச்சும் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணானா என்ன வேணாலும் அவன் பண்ணலாம். சரி இப்ப இதெல்லாம் ஓகே. டொமுராவை தொட்டு அவன் பேரை சொல்லி அவன் அசைஞ்சா ஹார்ட் நின்னுருன்னு சொன்னான். ஆனா ஏன் நிக்கல? ஏன்னா அவனுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. அவன் யாருன்னு அவனுக்கே இப்ப தெரியல. இப்போதைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஆல்ஃபார் 1. ஆனா அவ டொமுரா ஷிகாரகி தான் இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா. சொல்ல போனா 2 பேருமே மாத்தி மாத்தி தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு மேக்ஸிமம் கண்ட்ரோல்ல இருக்கிறது ஆல்ஃபார் 1 தான். சோ அது யாருன்னு அவளுக்கு ஐடென்டிட்டி தெரியலன்னா அவளால எதுவும் பண்ண முடியாது. இதே ஏதாச்சும் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் ஆன கல்லு கடப்பாறை கத்தினா அதுக்கு ஆர்டர் கொடுத்தானா அழகா ஒர்க் அவுட் ஆகும். நான் பேர் தெரியாம சொன்னா வேலைக்கு ஆகாது. சோ இப்படி அந்த பவர்ஸை பத்தி டீடைலா அனலைஸ் பண்ணும்போது அவனுக்கு எப்பண்டா அந்த பவர்ஸை எடுப்போன்னு இருக்குது. சரி இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்ல, சண்டை போடணும். ஜெட் ஓட்டிட்டு இருக்கவங்க எல்லாம் என்ன பிளான்னு ஸ்டார் கிட்ட கேட்பாங்க. அவளே அப்படியே ஸ்டன் ஆகி போய் தான் நின்றுட்டு இருப்பா. ஏன்னா அவ போட்ட ஆர்டர் அவன் மேல ஒர்க் அவுட் ஆகலையே. ஏன் இவங்க பண்ண அட்டாக்குமே அவன் மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு கேட்டவனே கமாண்டர் அக்பர்ட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவா. உடனே அவனுக்கு அள்ளு விடும். ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணாம தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இப்ப போன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கோன்னு சொன்னா அவன் ஓட விட்டு செருப்பு கழட்டி அடிப்பான். ஓகேவான்னு கேட்டா இப்ப விட்டா நம்மளால எப்பவுமே இன்ஃபார்ம் பண்ண முடியாதா? நான்சென்ஸ் சொல்றத சட்டு புட்டுன்னு செய்டாம்பா. ஏன்னா இவன் ஜப்பானுக்கு மட்டும் எனிமி இல்ல, மொத்த வேர்ல்டுக்குமே தான். ஜப்பானே யூஸ் பண்ண முடியாத அந்த ஒரு டெக்னிக்கை இப்ப இவங்க யூஸ் பண்ண போறாங்க. திட்ட ஓட்டிட்டு இருக்கவனுக்கு புரிஞ்சு போச்சு. வரும்போதே சொல்லிட்டு வந்தா ஒன்னாவே சண்டை போடுவோம், ஒன்னாவே சாவோன்னு. சண்டை போட்டுட்டா இனி சாகடிக்க போறா போலன்னு. சரி வந்துட்டோம் ஒரு கை பாத்துலான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான், அந்த ஜெட்டு மேல போய் நின்றுட்டு இருப்பான். அந்த மாதிரி ஸ்டார் மட்டும் தான்டா எங்க ஜெட்டு மேல நிக்கணும், வேற யாரு நிக்க கூடாதுன்னு அவனை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருவானுங்க. அவனுக்கு தான் நோம்பு இருக்குது, அப்புறம் என்ன கவலை. இப்ப என்னன்னா இவ பண்ண போற அட்டாக்க யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏர்ல இவளோட உருவத்தை 1000 டைமுக்கு பெரிய ஷேப்ல உருவாக்குவா. அவனால ஏதோ ஒண்ணு வருதுன்னு ஃபீல் பண்ண முடியுது, ஆனா என்னன்னு பார்க்க முடியல. அவ அதை வச்சு அவனை போட்டு தொபான்னு துவச்சு எடுப்பான். எப்படியும் இப்ப அவன் பேரை கேட்டாலும் சொல்ல மாட்டான். அதனால அவனை காலி பண்ண இப்போதைக்கு இது ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு அத்தனு கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு ஏர்லயே லாக் பண்ணி லேசரை வச்சு கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவானுங்க. அவளுமே அவன் மேல போட்டிருந்த அந்த செகண்ட் ஆர்டரை தூக்கிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்காக பயங்கரமா ஒரு லேசர் பவர் எடுத்து ஒரே சுருகு. இதே மாதிரி கண்டினியூஸா லேசரை வச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா அவனோட சாம்பல் கூட மிஞ்சாது அப்படின்னு ஜெட்டை ஓட்டிட்டு இருக்கவங்க நம்புவாங்க. ஆனா அது அப்படியெல்லாம் இல்ல. இப்போதைக்கு அவனோட ரீஜெனரேஷன் பவரை மட்டும் தான் அது ஸ்டாப் பண்ணுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒருவேளை அவ்வளவு ஈஸியா அவனை தோக்கடிக்கிற மாதிரி இருந்திருந்தா எண்டேவர் தான் எப்பவோ தோக்கடிச்சிருப்பானே. இதை சொல்லிட்டு வெறிகுண்டு அட்டாக் பண்ணுவான். அந்த டைம் அக்பர்னு ஒருத்தன் இவகிட்ட பேசுவான். அவன் கழுவி ஊத்துவான், ஏன்னா பெர்மிஷன் இல்லாம வந்துட்டாங்க. சோ அதனால ஹீரோ லைசன்ஸே உங்ககிட்ட இருந்து புடுங்க வேண்டி இருக்கும்னு சொன்னா பரவாயில்லம்பா. அவ ஒரு விஷயத்தை கேட்டிருப்பா, அது ரெடியா இருக்கான்னு கேட்டா ஜப்பானுமே ஹெல்ப் கேட்டிருக்காங்களாமா. அதனால கொஞ்ச நேரத்துல உனக்காண்டி அது அங்க வந்துகிட்டே இருக்குது, நீ ஒண்ணு கவலைப்படாதேம்பா. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா இவங்க நாட்டோட ஷைனிங் ஸ்டாரே இவதான். ஆல்மைட்டால அந்த வில்லனை தோக்கடிக்க முடியல. இப்ப இவ மட்டும் தோக்கடிச்சுட்டு வந்துட்டாலே போதும், இவங்க நாட்டுல இவ எங்கேயோ போயிருவா. ஆனா வரும்போது அவனுங்களை கொல்லாம வராதன்னு சொல்லிட்டு டியமட்டுன்னு ஒண்ணு காட்டுவாங்க. அது பயங்கரமா இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். அதைத்தான் இவ கேட்டிருப்பா, அதைத்தான் அவனுக்கு அனுப்பியும் வச்சிருப்பானுங்க. இது ஒரு பயங்கரமான மிசைல், ஹைப்பர்சோனிக் இன்டர் கான்டினென்டல் க்ரூஸ் மிசைலும்பாங்க. சோ அதான் ஹெல்ப்புக்கு வந்துகிட்டு இருக்குது. என்ன வரும்போது யாரையும் விட்டுறாத, கடைசி வில்ல வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு வந்துருந்தா சொல்லுவாரு. யாரு அங்க ஆப்போசிட்ல போன் பேசிட்டு இருக்க அக்பர். இதுக்கப்புறம் ஸ்டார் டொமுராவை காலி பண்ணிட்டாங்களா இல்ல டொமுரா ஸ்டாரை போட்டு துவச்சு எடுத்தானான்னு அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம். டாடா.